வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிங் ப்ராப்ளமில் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். கொஷின் பார்க்கலாம் பாருங்க. A tightly stretched string with a fixed end point. ரெண்டு பக்கமும் end points இருக்குது, ஃபிக்ஸ்டாக இருக்குது, ஒரு tightly stretched string. ஸோ அதுக்கு வேல்யூஸ் 0லேருந்து L வரைக்கும் ஒரு string இருக்குது. Is initially at rest in equilibrium position. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா, சரி. இஃப் இட் இஸ் செட் வைப்ரேட்டிங், அதை செட் பண்ணி விட்டுறாங்க வைப்ரேஷனில் இருக்கிற மாதிரி. முதல்ல ஸ்டார்டிங்கில் வச்சுட்டாங்க ஸ்ட்ரிங்கு, அப்புறமா அந்த ஸ்ட்ரிங் என்ன இருக்குது, ஒரு வைப்ரேஷன்ஸ் செட் பண்ணி விடுறாங்க. கிவிங் ஈச் பாயிண்ட்ஸ் எ வெலாசிட்டி. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டில் நம்மளுக்கு ஒரு வெலாசிட்டி ஏற்படுது. அந்த வெலாசிட்டி வந்து லாம்டா எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரிங் வைப்ரேஷன் செட் பண்ணி விடுறது, அப்புறம் அதனால் நம்மளுக்கு ஏற்படுற அந்த வெலாசிட்டி, இது எல்லாமே டைப் 2. அப்போது நம்ம வந்து ஒரு நான் ஜீரோ வெலாசிட்டியை வந்து இனிஷியலாக இருக்கும், அதாவது தான் இங்கே டைப் 2ன்னு சொல்லுவோம். நான் ஜீரோ வெலாசிட்டினா அப்போ கண்டிப்பாக இது ஒரு வெலாசிட்டி வேல்யூ இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா டைப் 2. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கிவன் டேட்டாஸ்லாம் பயன்படுத்தி ஷோ தட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அந்த ஸ்ட்ரிங் வைப்ரேஷன் இருக்கும்போது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்பட்டிருக்கும். அந்த வேல்யூவை, இதுதான் அந்த வேல்யூ, இதை நம்மளுக்கு வர வச்சு காட்டணும். சம் பெருசாக இருக்குன்னு பயந்துடாதீங்க. நான் சொல்கிற ஸ்டெப்ஸை பக்காவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராப்ளம். ஓகேங்களா, சரி. ஸ்டெப் 1. ஸோ டைப் 2 ப்ராப்ளமுக்கு டைப் 1க்கும் ஸோ ஃபஸ்ட்டு வேவ் ஈக்குவேஷன் எழுதிடணும். ஏன் வேவ் ஈக்குவேஷன் எழுதுகிறோம்? ஏன்னா இதில் அந்த மோஷன்ஸ் ஏற்படுத்துது. ஸோ டோ ஸ்கொயர் ஒய் பை டோ டி ஸ்கொயர். நல்லா கவனிங்க, டைப் 1க்கும் டைப் 2க்கும் சேம் ஸ்டெப் 1 தான். ஓகேங்களா, வேவ் ஈக்குவேஷன் காமன். dou square y by dou t square equal to a square dou square y by dou x square. இந்த ஈக்குவேஷன் எழுதுருங்க. சில இதெல்லாம் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேவ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 நம்ம பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ், பவுண்ட்ரி அண்ட் இனிஷியல் கண்டிஷன்ஸ். இதில் என்ன காமனாக இருக்குன்னா, ஸ்டெப் 1லேயும் ஸ்டெப் 2லேயும் ஃபஸ்ட்டு 2 கண்டிஷன்ஸ் சேமாக இருக்கும். தேர்டு கண்டிஷன் ஃபோர்த் கண்டிஷன் மட்டும் வேரி ஆகும். இது வந்து நமக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது. ஓகேங்களா, சரி. ஃபஸ்ட்டு ஒய் ஆஃப் 0, t ஈக்குவல் டு 0 தான் மொதல் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு ஒய் ஆஃப் எல், t, அதாவது எக்ஸ் ஒய் இருக்கிற மாதிரி. ஸோ ஸ்டார்டிங் 0 எடுத்துக்கிறோம், அப்புறமா ஒரு எல் எடுத்துக்கிறோம். ஏன் இப்படி எடுக்கிறோம்? நமக்கு ஸ்டார்டிங் பொசிஷன் என்னது 0, 0லேருந்து எல் வரைக்கும் தானே இருக்குது, கொஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது 0லேருந்து எல். அப்போ 0, t, எல், t இது எல்லாமே வேல்யூஸ் 0ன்னு வச்சுக்கிறோம். ஃபார் ஆல் டைம் greater than 0. நெக்ஸ்ட் y of x, 0. அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன ஆகுது, இடம் மாறுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. ஸோ x, 0 ஈக்குவல் டு, இதுவும் நம்ம இனிஷியலாக 0ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு லிமிட் 0லேருந்து எல் வரைக்கும். அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி வந்து கொஷினில் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? லாம்டா எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ். ஸோ அதை நம்ம டோ ஒய் பை டோ டி, வெலாசிட்டின்னு அப்படி தானே எழுதுவோம், டிஸ்டன்ஸ் பை டைமு. ஸோ x, 0. ஸோ இது எல்லாமே நீங்கள் மெமரைஸ் பண்ணி எழுதியிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பவுண்டரி கண்டிஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வேவ் ஈக்குவேஷன் எழுதணும், செகண்டு பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் அண்ட் இனிஷியல் கண்டிஷன்ஸ்லாம் எழுதணும். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட்டில் இந்த ஃபோர்த் பாயிண்டில் மட்டும் இந்த லாம்டா எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் கொஷினை பார்த்து எழுதணும். கொஷினில் இருக்குது பாருங்கள், லாம்டா எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ். இவங்களே சொல்லிட்டாங்க 0லேருந்து எல், அதால் தான் நம்ம இங்கே 0 எல்லாம் பயன்படுத்தியிருக்கோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்காக ஒரு எக்ஸ் வேல்யூ. ஸோ இதெல்லாமே கண்டிஷன்ஸ், வேவ் ஈக்குவேஷன்ஸ், பவுண்டரி அண்ட் இனிஷியல் கண்டிஷன். இந்த கண்டிஷனை பயன்படுத்தி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்னா, ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். சூட்டபிள் சொல்யூஷன் விச் சாட்டிஸ்ஃபை ஆர் பவுண்டரி கண்டிஷன்ஸ். ஸோ நம்ம எழுதின பவுண்டரி கண்டிஷன்ஸ்க்கு இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். இதுவும் நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ ஒய் ஆஃப் எக்ஸ், t ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு C1 C2 வேல்யூ வரும், அதுக்கு காசு சைன் வேல்யூ. ஸோ C1 cos px ப்ளஸ் C2 sin px. நெக்ஸ்ட் C3 cos pat ப்ளஸ் C4 sin pat. ஸோ இந்த மாதிரி ஒரு சூட்டபிள் சொல்யூஷன் எழுதணும். எதுக்கு? நம்ம எடுத்துக்கிற பவுண்டரி கண்டிஷன்ஸ்க்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் மெமரைஸ் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டெப் 4லேருந்து ஈஸியாக போட்டுக்கிட்டே போகலாம். ஓகேங்களா, சரி. இப்போ இதில் எழுதிக்கிற இந்த p வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் பின்னால் வர ஸ்டெப்ஸ். ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 மெமரைஸ் பண்ணிக்கணும், கொஞ்சம் கொஷினை பார்த்து எழுதணும், அவ்வளோதான்.
இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மேக்ஸ் போடுற மாதிரியே தான் இருக்கும். சரி, ஸ்டெப் 4 அப்ளை த கண்டிஷன் 1. இப்போ ஆரம்பிக்க போகிறோம். மொதல் கண்டிஷன் எடுக்க போகிறோம். அப்ளை த கண்டிஷன் 1 இன் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வி கெட். சரி, ஃபஸ்ட் ஈக்குவேஷன்னா இதுதான் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் மொதல் கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். மொதல் கண்டிஷன் என்ன இருக்குது? y ஆஃப் 0, t வந்து 0ன்னு. y ஆஃப் 0, t அதாவது இந்த x இருக்க இடத்துல 0 போட்டுக்கணும், அவ்வளோதான். அப்போ இங்கே எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 0 போட்டுடணும். போடலாமா? இந்த இடத்துல x இருக்கா, அப்போ 0. இந்த இடத்துல x இருக்கா, 0. அவ்வளோதான். இதுதான் வேல்யூ பாருங்கள். ஸோ y ஆஃப் 0, t ஈக்குவல் டு, ஸோ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே 0 போடணும். இப்போது c1 எழுதியாச்சு. இப்போ p இன்ட்டு 0 cos 0 என்ன வரும்? 1. ஸோ 1 இன்ட்டு c1 c1 இங்கே எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த எக்ஸுக்கு 0 போடுறோம். sin 0 என்னது? 0 இன்ட்டு எனிதிங் 0, இது மொத்தமாக போயிடும். நெக்ஸ்ட் அடுத்தது c3 cos p8. இதிலலாம் வந்து எதுவுமே என்ன இல்லை, எக்ஸ் இல்லை. அப்போ இதெல்லாம் அப்படியே தான் எடுத்து எழுத வேண்டியது தான். எழுதியாச்சு பாருங்கள் அப்படியே. விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் ஈக்குவல் டு 0 போடுறோம்? ஏன்னா கண்டிஷன் இங்கே என்ன இருக்குது? y ஆஃப் 0, tக்கு 0 தான் இருக்குது. அப்போது y ஆஃப் 0, tக்கு அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 0ன்னு செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த c1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுகிறோம். அடுத்தது இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாதுன்னா, இதில் இந்த t வேல்யூ இருக்குது. ஸோ t வேல்யூ வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். ஆனால் நம்ம அதை ஈக்குவல் டு 0ன்னு செட் பண்ண முடியாது. ஸோ மொதல் கண்டிஷன் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? c1 உடைய ஆன்சர் 0ன்னு கிடச்சிருக்கு. Substitute the c1 equal to 0 in first equation. மொதல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதில் இந்த c1 உடைய ஆன்சர் 0ன்னு போடணும். போட்டால் அப்போ என்ன ஆகிடும்? இது மொத்தமாக ரிமூவ் ஆகிடுமா? ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொன்றும் ரிமூவ் ஆகிட்டே வரும். இது மொத்தமாக இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு. பேலன்ஸ் தான் இருக்குது. c2 sin px, c3 cos p8 ப்ளஸ் c4 sin p8. அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். இனி வர ஈக்குவேஷன்ஸில் இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் பயன்படுத்துவோம். ஓகேங்களா? ஸ்டெப் 4 ஓவர். ஸ்டெப் 4 நம்ம என்ன பண்ணோம்? கண்டிஷன் 1 எடுத்துகிட்டு போய் மொதல் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? c1 ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சோம். அந்த c1 ஈக்குவல் டு 0 எடுத்துகிட்டு போய் மொதல் ஈக்குவேஷனில் போட்டு அந்த c1 ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு புது ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது அடுத்து ஸ்டெப் 5 அப்ளை த கண்டிஷன் 2. இப்போ ரெண்டாவது கண்டிஷன் போகிறோம். அப்ளை த கண்டிஷன் 2 இன் ஈக்குவேஷன் 2. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற ஈக்குவேஷனை தான் நம்ம அப்ளை பண்ணோம். கண்டிஷன் 2 என்ன இருக்குது பார்க்கலாமா? கண்டிஷன் 2ன்னு இருக்குது y ஆஃப் l, t ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போ y ஆஃப் l, t y ஆஃப் l, t ஈக்குவல் டு, அதாவது எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் l போடணும். இப்போ இதான ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த எக்ஸுக்கு இடத்துல l போட போகிறோம். அப்போ இந்த எக்ஸுக்கு இடத்துல l, அவ்வளோதான். ஸோ இங்கே L போட்டாச்சு, எக்ஸ் இருக்க இடத்துல இங்கேயும் L போட்டாச்சு. மற்றதெல்லாம் அப்படியே எழுதிடணும். விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ அடுத்து பாருங்கள், c2 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு sin PL ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் திஸ் டேர்ம் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. எப்பயுமே வந்து இந்த t வர டேர்ம் வந்து நம்ம 0ன்னு செட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது வேரி ஆகிட்டே இருக்கும். விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போது தான் நீங்கள் உஷாராக கவனிக்கணும். we consider, நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் இந்த c2 வேல்யூ வந்து 0வாக இருக்கக்கூடாதுன்னு. ஏன் இருக்கக்கூடாதுன்னா, c1 ஆன்சரும் 0 வந்துச்சு, c2 ஆன்சரும் 0 வந்துச்சுன்னா நம்மளுக்கு சொல்யூஷன் வந்து ட்ரிவியலாக போயிடும். ட்ரிவியல் சொல்யூஷன் அதுமாரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் வராது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த c2 வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு செட் பண்ணிக்கிறோம் நம்ம. we consider. அப்போது இதையும் ரிமூவ் பண்ணியாச்சு, இதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ நம்மளுக்கு எது தான் மிச்சம் இருக்குது? இதுதான் இருக்குது. sin PL ஈக்குவல் டு 0. அதை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சைன் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா சைன் இன்வர்ஸ். சைனில் எப்போ 0 வரும்? n பைக்கெலாம் 0 வரும். சைன் 1 பைனாலும் 0 தான், சைன் 2 பைனாலும் 0 தான், சைன் 3 பைனாலும் 0 தான். அப்போது சைன் n பைக்கு தான் 0 தான், அதாவது n பைன் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ சைன் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 வந்து n பை. இப்போ எனக்கு தேவை p வேல்யூ தான். அப்போ L அந்த பக்கம் அமைச்சிடலாமா? அப்போது n பை பை L. ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்டாவது கண்டிஷன் எடுத்துகிட்டு போய் ரெண்டாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணும்போது
நமக்கு p வேல்யூன்னு ஒன்று கிடைக்கும். அதுதான் இந்த ஸ்டெப்பு. அந்த p வேல்யூ எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டாவது ஈக்குவேஷனில் போடணும். ஸோ சப்ஸ்டியூட் த p வேல்யூ இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷன் 2ல் p இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த 3 இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? p வேல்யூ. p வேல்யூனா இருக்குது n/l. ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஸோ இந்த இடத்துல p இருக்கா? ஸோ n/l. இங்கேயும் n/l, இங்கேயும் n/l. ஸோ இந்த p இருக்க இடத்துலலாம் அப்ளை பண்ணியாச்சு. இதுதான் இப்போ நம்மளுக்கு கிடைச்ச மூணாவது புது ஈக்குவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஸ்டெப் 6. ரெண்டு கண்டிஷன் முடிச்சாச்சுப்பா. இப்போ மூணாவது கண்டிஷன். அப்ளை கண்டிஷன் 3 இன் ஈக்குவேஷன் 3 வி கெட். மூணாவது ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் 3 என்ன இருக்குது பார்த்துட்டு வந்துடலாம். கண்டிஷன் 3 என்ன இருக்குது பாருங்கள். y of x, 0 equal to 0. y of x, 0 equal to 0. இதை எடுத்துகிட்டு போய் மூணாவது ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும். இதில் தான் y of x, 0, அதாவது x இடத்துல x தான் வரப்போகுது. இந்த t இடத்துல 0 போட போகிறோம். இங்கே எங்கே t இருக்குது? இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த ரெண்டு இடத்துல மட்டும் 0 போடணும். ஓகேங்களா? அப்போ y of x, 0, y of x, 0 equal to, இப்போது இந்த c2 sin n/x/l அப்படியே வந்துடும். c2 sin n/x/l அப்படியே வந்துடுச்சுங்களா? நெக்ஸ்ட் c3 cos, இப்போ இந்த tக்கு 0 போடுறேன். tக்கு 0 போட்டோன்னா 0/anything மொத்தமாக இது 0 தான் இருக்கும். அப்போ cos 0 என்னது 1. 1 into c3. நெக்ஸ்ட் இப்போ இந்த tக்கு 0 போடுறேன். இது மொத்தமாக 0 ஆகிடும். sin 0 என்னது 0. 0 into anything 0. இது மொத்தமாக அப்போ என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு போயிடும், 0 ஆயிடுச்சு. அதனால தான் இங்கே எதுவுமே எழுதலை, அதோட ஸ்டாப் பண்ணியாச்சு. விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் எழுதியிருக்கோம்? y of x, 0 தான் 0ன்னு கண்டிஷன் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட், இப்போது இதில் இந்த டேர்ம் இருக்குது, இந்த டேர்ம் இருக்குது, இந்த டேர்ம் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம 0க்கு செட் பண்ண போகிறோம். c2 ஈக்குவல் டு 0, sin n/x/l ஈக்குவல் டு 0, c3 ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி 3 ஆன்சர் வரும். இப்போ நம்ம c2க்கு வந்து 0ன்னு செட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம முன்னாடி கன்சிடர் பண்ணிட்டோம் c2 வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு. ஓகேங்களா? அதேமாதிரி சைன் வேல்யூஸ் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இங்கே வெலாசிட்டியில். அதனால் இதையும் நம்ம செட் பண்ணக்கூடாது 0ல். அப்போ c3 மட்டும் தான் நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ இது வரைக்கும் நம்ம எதெல்லாம் 0 எடுத்துக்கிறோம்? c1 0 எடுத்தோம், c3 0 எடுத்தோம். ஆனால் c2 நம்ம 0ன்னு எடுத்துக்கல, கன்சிடர் பண்ணிக்கல. ஓகேங்களா? அப்போது c3 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மூணாவது கண்டிஷனில். இந்த c3 0 எடுத்துகிட்டு போய் மூணாவது ஈக்குவேஷனில் போடணும். மூணாவது ஈக்குவேஷனில் இதான் மூணாவது ஈக்குவேஷன். இந்த மூணாவது ஈக்குவேஷனில் c3 0 போட்டால் இது மொத்தமாக காலி. அப்போ பேலன்ஸில் தான் இருக்கும், இதுவும் மட்டும்தான் இருக்கும். அதை தான் இங்கே எழுதியிருப்பாங்க. y of x, t ஈக்குவல் டு, இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள் நீங்களே. இது மொத்தமாக காலினா இதுவும் மல்டிப்ளிகேஷன் இருக்கும். அப்போ c2 c4ன்னு ஃபஸ்ட்டு எழுதிடலாம். c2 c4. அடுத்தது sin n/x/l into sin n/at/l எழுதிட்டாங்களா? ஓகேங்களா? இந்த c2 c4 இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா cnன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் சைடில் எழுதுங்க வேறு. cn is equal to c2 c4 இந்த மாதிரி நம்பர்ஸில் வந்துச்சுன்னா அதை நம்ம cnன்னு நார்மலாக எடுத்துக்கலாம். இதுதான் 4th ஈக்குவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 7. எல்லா கண்டிஷன்ஸும் அப்ளை பண்ணியாச்சு இப்போதைக்கு. இப்போ மோஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம எழுத போகிறோம். y of x, t ஈக்குவல் டு, மோஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் வரும்போது நம்மளுக்கு இந்த n வேல்யூ ஸ்டார்டிங்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதை நம்ம சம்மேஷன் இங்கே லிங்க் பண்ணணும். இது கூட அவ்வளோதான். சம்மேஷன் n is equal to 1 to infinity cn sin n/x/l sin n/at/l. இதுதான் 5th ஈக்குவேஷன். ஸ்டெப் 8 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 5வது ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பயந்துடாதீங்க, பெருசாக இருக்குங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லி தரேன் பாருங்கள். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே y இருக்குங்களா? ஸோ y எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண வித் ரெஸ்பெக்ட் டு t. ஸோ ∂y/∂t x, t ஈக்குவல் டு, இதை எடுத்து அப்படியே எழுதிக்கங்க. இந்த cn எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். நம்ம எதை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு t. இங்கே t எங்கே இருக்குது? இதில் மட்டும்தான் t இருக்குது. அப்போ இதை மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இது மற்றவங்க எல்லாருமே கான்ஸ்டன்ட்டு. இதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிடலாம்.
summation n is equal to n to infinity cn sin n pi x by l இதெல்லாம் கான்ஸ்டன்ட் எழுதியாச்சு. ஒரு சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும் காஸ் வரும். ஸோ இதை சைனை காசுன்னு மாற்றி எழுதியாச்சு. அதுக்கப்புறமா டீனுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது n pi a by l, அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதான ரூல் கரெக்டுங்களா? ஸோ ஒரு டிஃபரன்ஷியேஷன் இப்படி தானே இருக்கும். ஸோ சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸு. ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. இந்த டீக்கு முன்னாடி என்ன இருக்குது n pi a by l, அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுதான் இந்த மாதிரி எழுதியிருக்கு. இது கான்ஸ்டன்ட்டு, ஒரு சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காசு, அந்த டீக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் n pi a by l எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது வரைக்கும் இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது ஸ்டெப் 9, அப்ளை த கண்டிஷன் ஃபார். இப்போ தான் 4வது கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். 4வது கண்டிஷன் என்ன இருக்குது? டோ ஒய் பை டோ டி எக்ஸ் காமா 0 ஈக்குவல் டு லாம்டா எக்ஸு எல் மைனஸ் எக்ஸ். இதுதான் வந்து 4வது கண்டிஷன். இதுக்கு இடையில் எதை அப்ளை பண்ண போகிறோம்? அந்த வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். கண்டிஷன் 4. ஸோ இதுக்கு இடையில் என்ன இருக்குது? லாஸ்ட்டாக சம்மேஷன் n is equal to 1 to infinity இந்த வேல்யூஸ். சம்மேஷன் n is equal to 1 to infinity cn sin n pi x by l n pi a by l. அப்போ ஏன் t இல்லைன்னு கேட்பேன். ஏன்னா நம்ம இங்கே வந்து இந்த டோ ஒய் பை டோ டி எக்ஸ் காமா 0ன்னு எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸ் காமா 0. இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்தோம் கண்டிஷன்ஸில். டோ ஒய் பை டோ டி எக்ஸ் காமா 0. அப்போது டி வந்து 0வாக மாற்றிடணும். டி வந்து 0வாக மாற்றிடணும். இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இங்கே டி இருக்குங்க இல்லையா, இந்த டி இருக்கிற இடத்துல 0 போடணும். இங்கே எங்கே டி இருக்குது? இங்கே தான் டி இருக்குது. இந்த இடத்துல நான் 0 போட்டேன்னா இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போ காஸ் 0 என்னது 1. அப்போ இது ஃபுல் டேர்மே 1 ஆகிடும். அப்போ மிச்சம் இதுதானே இருக்கும். அதை தான் எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். அந்த கண்டிஷனை லெஃப்ட்லையும் ரைட்லையும் போட்டு அது சென்டரில் எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரொம்ப ஈஸிங்க பாருங்கள். சம்மேஷன் n is equal to 1 to infinity இந்த cn sin இந்த cnோ இந்த n pi a by l ஓரமாக எடுத்து எழுதிடுவோம். இந்த சைன் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ பிரித்து எழுதுகிறேன். கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கமும் ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம் ஒரு பக்கமும். நெக்ஸ்ட்டு லாம்டா எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இதையும் எடுத்து அப்படியே எழுதுங்க. இந்த சிஎன் என் பை ஏ பை எல் இருக்குல்ல, இதை நான் பிஎன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை எடுத்துக்கிறேன், பிஎன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த ஆஃப் ரேஞ்ச் சீரீஸ் வருது பாருங்கள். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தாலே ஆஃப் ரேஞ்ச் சீரீஸ் பின்னால் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்போ இது பிஎன்னு sin n pi x by l is equal to lambda x into l minus x. இதுதான் 6வது ஈக்குவேஷன். இந்த bn எதை எடுத்தோம்? cn n pi a by l தான் நம்ம bn எடுத்தோம். இதை நம்ம சைடில் காட்டணும். இது 7வது ஈக்குவேஷன் வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 10. இப்போது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பேண்ட் லாம்டா எக்ஸ் எல் மைனஸ் எக்ஸ் இன்னும் ஆஃப் ரேஞ்ச் ஃபூரியர் சைன் சீரீஸ். ஏன் ஆஃப் ரேஞ்ச் ஃபூரியர் சைன் சீரீஸ் வருதுன்னா, இப்போது இங்கே வந்து இங்கே சைன் வந்துட்டாலே கண்டிப்பாக அங்கே ஆஃப் ரேஞ்சு ஃபூரியர் சைன் சீரீஸ் வருது. ஏன்னா முன்னாடி நம்மளுக்கு பிஎன் வேல்யூ வருது. ஓகேங்களா? இதுவே கொசைன் சீரீஸ் இருந்தால் நம்மளுக்கு 2 வேல்யூஸ் வரும். A0 ஒன்று வரும், அதை A0/2 ஒன்று வரும், ஏஎன் வேல்யூ வரும். இதில் வெறும் பிஎன் மட்டும்தான் வருது. அதான் ஆஃப் ரேஞ்சு ஃபூரியர் சைன் சீரீஸ். இன்டர்வல் கொடுத்துட்டாங்க 0லேருந்து L வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை எழுதிப்போம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? வெலாசிட்டி lambda x into L minus x. அது எடுத்து இங்கே எழுதிப்போம். lambda x into L minus x equal to இந்த ஈக்குவேஷன் summation n is equal to 1 to infinity bn sin n pi x by. அதாவது இதை எடுத்து தான் அங்கே எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இதுதான் 8th ஈக்குவேஷன் வச்சாச்சு. இப்போது இதுக்குள்ளே இருக்க இந்த ஸ்மால் பிஎன் இருக்குங்க இல்லையா, ஸ்மால் பிஎன் கேபிட்டல் பிஎன் ஒன்று தான். ஃபஸ்ட் இந்த ஸ்மால் பிஎனுக்கு ஃபார்முலா எழுதிடும். இந்த இடத்துல 0 to பைன்னு இருந்தால் 2/π f of x sin n pi x by π இந்த மாதிரி வந்திருக்கும் ஃபார்முலா. இங்கே நம்மளுக்கு L கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா எப்படி வரும்? 2/L 0 to L f of x sin n pi x by L dx. இதுதான் ஃபார்முலா. இதுதான் வந்து ஒரு ஆஃப் ரேஞ்ச் ஃபூரியர் சைன் சீரீஸில் இருக்கிற அந்த பிஎனுக்கு ஃபார்முலா. நம்ம இங்கே சொல்லிடணும் ஃப்ரம் 6th ஈக்குவேஷன் 8th ஈக்குவேஷன். 6th ஈக்குவேஷன் இருக்குது, இதான் 6th ஈக்குவேஷன் இருக்கிற இந்த பிஎன்னோ
8th ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த ஸ்மால் பினும் ஈக்குவல்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடணும். ஏன்னா ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? சரி, இப்போ முதல்ல இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்மால் பிஎன் இதை கண்டுபிடிச்சிட்டு இதில் எத்தனை சப்ஸ்டிட் பண்ணணும்னா ப்ராப்ளம் ஓவர் ஆகிடும். ஸோ ஸ்மால் பிஎன் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஸ்மால் பிஎன் கேபிட்டல் பிஎன் எல்லாம் ஒன்று தானே. ஸோ ஈக்குவல் டு 2/L அதான் இருக்கு 2/L integral 0 to L next f of x. f of x na function, question என்ன function கொடுத்துருக்காங்க, lambda x into L minus x. அது இங்கே வரும் sin n pi x by L into dx னு எழுதிக்கணும். எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் இந்த லேம்டாவை எடுத்து வெளியில் போட்டுருவோம். ஏன்னா கான்ஸ்டன்ட் நம்ம எக்ஸை வச்சு தான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். லேம்டா கான்ஸ்டன்ட் 2 into lambda 2 lambda by L integral 0 to L x into L xl minus x into x x square sin n pi x by L dx. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் வந்து இதுலையும் x இருக்குது, இதுலையும் x இருக்குது. இது u மெத்தட், இது v. ஸோ இது uv மெத்தடில் சால்வ் பண்ணணும். ஒரு இன்டகிரேஷன் ஆஃப் uv dx, இது u, இது v, இது dx. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் எப்படி சால்வ் பண்ணணும்? u v1 minus u dash v2 plus u double dash v3 minus dot dot dot. ஃபஸ்ட்டு v என்ன இருக்குங்க, sin n pi x by L. v1னா ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணணும். ஒரு சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ். இது எடுத்து அப்படியே எழுதிக்கணும். இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது, n pi by L. அதை எடுத்து டினாமினேட்டரில் எழுதணும். இதுதான் ரூல். நெக்ஸ்ட் v2 ஈக்குவல் டு இந்த மைனஸ் எடுத்து எழுதியாச்சு. இது இன்னொரு இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஒரு காசை இன்டகிரேட் பண்ணால் சைனு. இது எடுத்து அப்படியே எழுதியாச்சு. டிவைடட் பை இந்த எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்குது n pi by L. அதை எடுத்து டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். ஏற்கனவே இங்கே ஒரு n pi by L இருக்குது. ரெண்டு n pi by L வரும், n pi by L ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதை இன்னொரு வாட்டி இன்டகிரேட் பண்ண போகிறோம். இந்த மைனஸ் எடுத்து அப்படியே எழுதிப்போம். ஒரு சைன் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ். இதை எடுத்து அப்படியே எழுதிப்போம். டிவைட் பை இந்த எக்ஸ் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் n pi by L. அதை எடுத்து டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். ஏற்கனவே ஒரு ஸ்கொயர், இன்னொன்று மல்டிப்ளை பண்ணால் க்யூப் ஆகிடும். மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ். ஸோ காஸ் n pi x by L, n pi by L க்யூப். ஸோ v1 v2 v3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது u டேஷ் u டபுள் டேஷ்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? u என்ன இருக்குது இங்கே, xl minus x square. u is equal to xl minus x square. இப்போ இது ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, L வந்து கான்ஸ்டன்ட், 1 into L L மைனஸ் ஒரு x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ u எழுதியாச்சு, u டேஷ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் u டபுள் டேஷ் இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். L வந்து ஒரு கான்ஸ்டன்ட், தனியாக இருக்குது. தனியாக இருந்துச்சுன்னா 0 அர்த்தம். மைனஸ் 2 into எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 0 minus 2 minus 2. ஸோ u டபுள் டேஷ் பண்ணியாச்சு. u ட்ரிபிள் டேஷ் இன்னொரு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஒரு மைனஸ் 2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, ஏன்னா அது கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம ட்ரிபிள் டேஷ் அப்போ 0 வந்துச்சு. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு போய் இது ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். எதில் அப்ளை பண்ண போகிறோம்? ஃபார்முலாவில் பண்ணலாமா? கவனிங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராக்கெட் ஒன்று போட்டுருவோம். 0 கவனிங்க, இங்கே பாருங்கள். சரி, bn is equal to 2, அதாவது 2 lambda by L. 2 lambda by L எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் இதை தான் நான் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இருக்குது யூவும் v1ம் மல்டிப்ளை பண்ணணும். யூவும் v1ம். ஸோ ஃபஸ்ட்டு u என்ன இருக்குது, xl மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அது lx மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு தெரியும், எல்லாம் ஒன்று தானே, lxனாலும் எக்ஸ்னாலும். இது வந்து u. நெக்ஸ்ட் v1 எங்கே இருக்குங்க இல்லையா, இதை பார்த்து அப்படியே இங்கே எழுத வேண்டியது தான் v1. ஸோ இது என்னது, இது v1. நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு uv1 முடிஞ்சிச்சுங்களா, மைனஸ். இப்போ u டேஷ் v2. u டேஷ் என்ன இருக்குது, l மைனஸ் 2x. இதுதான் வந்து u டேஷ், இதுதான் வந்து v2. கண்டுபிடிச்ச வேல்யூஸில் எடுத்து எழுதுனா போதும். நெக்ஸ்ட் ப்ளஸ் இதுதான் வந்து u டபுள் டேஷ், இதுதான் வந்து v3. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ்லாம் எழுதிட்டு இங்கே லிமிட் மறக்காமல் போட்டுக்கணும், 0 to L. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள். இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள்.
ஃபஸ்ட்டு இப்போ ஒழுங்குபடுத்த போகிறோம் இது எல்லாத்தையும். 2 lambda by L, இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, அதை தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டுடுறேன். இது எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்தது இந்த n பை பை L மேலே கொண்டு வரும்போது L பை n பையை ரெசிப்ரோக்கல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு காஸ் n பை எக்ஸ் பை L. இந்த பார்ட் முடிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் L மைனஸ் 2x. இந்த n பை பை L த ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, இது மேலே வரும்போது L பை n பை த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இதை எடுத்து அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 எடுத்து எழுதியாச்சு. இந்த n பை பை L த ஹோல் கியூப் இருக்கு இல்லையா, இதை நியூமரேட்டர் கொண்டு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். L பை n பை ஹோல் கியூப். நெக்ஸ்ட்டு காஸ் n பை எக்ஸ் பை L, இந்த லிமிட்டு 0 to L எழுதிட்டா முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள், கவனிங்க, பயந்துடாதீங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ, மொதல் ஸ்டெப் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் L சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே நான் கை வைக்கும்போது நல்லா கவனிங்க, இந்த எக்ஸுக்கு L போடுறேன். அப்போ L இன்ட்டு L ஆகும் L ஸ்கொயர் மைனஸ் இந்த எக்ஸுக்கு L போடுறேன் L ஸ்கொயர். L ஸ்கொயர் மைனஸ் L ஸ்கொயர் 0. இது 0 ஆயிடுச்சுன்னா இது மொத்தமாக 0 தானே, இது மொத்தமாக 0 ஆகிடும். அதில் தான் இங்கே மைனஸ் போட்டுட்டு இது மொத்தமாக 0ன்னு போட்டிருக்கேன். இது வரைக்கும் இது புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது அடுத்து என்ன இருக்குது? L மைனஸ் 2x L பை n பை த ஹோல் ஸ்கொயர் சைன் n பை எக்ஸ் பை L. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் L போடுறேன், இங்கேயும் L போடுறேன். இங்கே L போடும்போது L கேன்சல் ஆகிடும், நம்மளுக்கு சைன் n பை மட்டும் வரும். சைன் n பைனது எப்பயுமே 0. இது 0 ஆயிடுச்சுன்னா இது மொத்தமாக 0 தானே ஆகிடும். அப்போது அதில் தான் இங்கே 0ன்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் மைனஸ் 2L பை n பை த ஹோல் கியூப் எழுதியாச்சு. இங்கே எக்ஸுக்கு L போட்டோன்னா L கேன்சல் ஆகிடும், காஸ் n பை மட்டும் வரும். காஸ் n பையோட வேல்யூ மைனஸ் 1 ஹோல் பவர் n. அப்பர் லிமிட்டு முடிச்சாச்சு. மைனஸ் லோவர் லிமிட். இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 0 போடணும். இப்போது இங்கே எக்ஸ் இருக்குது, 0 போடுறேன். L இன்ட்டு 0 0 மைனஸ் 0 ஸ்கொயர் 0, 0 மைனஸ் 0 0, 0 இன்ட்டு எனிதிங் இது மொத்தமாக 0 ஆகிடும். ப்ளஸ் இங்கே சைனு, இங்கே எக்ஸுக்கு 0 போடுறேன், இங்கே எக்ஸுக்கு 0 போய்ட்டு இது மொத்தமாக 0 ஆகிடும். சைன் 0னது 0 தானே, அப்போ இது மொத்தமாக காலி ஆகிடும். மைனஸ் 2 L பை n பை த ஹோல் கியூப் காஸ் இந்த எக்ஸுக்கு 0 போடுறேன், இது மொத்தமாக 0 ஆகிடும். காஸ் 0 என்னது 1. இப்போ 1 இன்ட்டு எனிதிங் அதே தான் வரும். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 0லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் 2 lambda by L இன்ட்டு என்ன இருக்குங்க, இந்த 0லாம் தூக்கிடலாம். மைனஸ் 2 இன்ட்டு L பை n பை கியூப் மைனஸ் 1 ஹோல் பவர் n. அதை எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 2 இன்ட்டு L பை n பை த ஹோல் கியூப். 2 இன்ட்டு L பை n பை த ஹோல் கியூப். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இதை எடுத்து அப்படியே எழுதணும். இப்போ தான் நீங்கள் உஷாராக கவனிக்கணும். 2L பை n பை த ஹோல் கியூப் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குங்களா, இது அப்படியே காமனாக வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ்னால் இருக்கும், மைனஸ் இருக்கும், மைனஸ் 1 ஹோல் பவர் n இருக்கும். இந்த இடம் 1 ஆகிடும். இது எப்படின்னா இந்த ஸ்டெப்பு நான் இங்கே எழுதுன்னு பாருங்கள், நல்லா கவனிங்க. 2 lambda by L, இந்த 2வும் L பை n பை த ஹோல் கியூப் வெளியே எடுத்தாச்சு. பேலன்ஸ் தான் இருக்கும், மைனஸ் இருக்கும், மைனஸ் 1 ஹோல் பவர் n இருக்கும், ப்ளஸ் இதுதான் மொத்தமாக வெளியே எடுத்தாச்சு, அப்போ 1 இருக்கும். இதை தான் நான் இப்படி திருப்பி எழுதியிருக்கேன். 1 மைனஸு மைனஸ் 1 ஹோல் பவர் n. இப்போ புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 2 2s are 4 lambda L கியூபு, L கியூப்னு வரும், இதில் ஒரு L கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சலேஷன் ஆகிடும், L ஸ்கொயர் ஆகிடுமா, அதெல்லாம் இங்கே L ஸ்கொயர் எழுதியிருக்கேன். டிவைடட் பை n கியூபு பை கியூப். புரியுதுங்களா? 2 2s are 4 lambda L கியூபு, கீழே ஒரு L கேன்சல் பண்ணால் L ஸ்கொயர் ஆகிடும், n கியூபு பை கியூப். இதை எடுத்து அப்படியே எழுதிப்போம். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை தான் நம்ம bn கண்டுபிடிச்ச வேல்யூ. இதை எடுத்து அப்படியே எழுதிட்டு இங்கே bn போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 11. ஸ்டெப் 11 அதாவது இந்த 7th ஈக்குவேஷன் எடுத்தோம் இல்லையா, 7th ஈக்குவேஷன் 7க்கு போகணும்.
ஈக்குவேஷன் 7. ஈக்குவேஷன் 7 எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. bn is equal to cn n pi a by l. அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். bn is equal to cn n pi a by l. எனக்கு இதிலேருந்து cn மட்டும்தான் வேணும். அப்போது இந்த n pi a by l அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? l by n pi aன்னு வந்துடும், bn பக்கத்தில் வந்துடும். இதுதான் cn உடைய ஆன்சர். therefore cn is equal to l by n pi a. bn வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம். இதை எடுத்து அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், 4 lambda எழுதியாச்சா? l into l square l cube by, இப்போ உஷாராக கவனிக்கணும், ஃபஸ்ட்டு a எடுத்து எழுதுங்க, அப்புறம் n into n cube என்ன வரும்? n power 4, pi into pi cube என்ன வரும்? pi power 4. இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம சிஎனோட ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஈவனில் வருது ஆடில் வருதான்னு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த எண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் போடுவோம். ஓகேங்களா? 1 மைனஸ் 1 பவர் 1. 1 மைனஸ் ஆட் நம்பர் போட என்ன வரும்? மைனஸில் பவரில் ஆட் நம்பர் தான் மைனஸ் தான் வரும், -1. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ 2 வரும். அப்போது இது இந்த எண்ணுக்கு நான் ஆட் நம்பர் போட்டோன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 4s are 8 lambda l cube by, இது எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். ஒன்று இது இந்த 4 கூட 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். எண்ணு வந்து ஆட் நம்பர் போட்டால் எனக்கு இந்த ஆன்சர் வருது. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வந்து ஆன்சர் வருது. இதுவே n ஈவன்னா இப்போ பாருங்கள், எண்ணுக்கு நான் 2ன்னு போடுறேன். மைனஸ் ஸ்கொயர் இருந்துன்னா ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். 1 ஸ்கொயர், 1 மைனஸ் 1 ஸ்கொயர் வந்து 1, 0. அப்போது இது 0 ஆயிடுச்சுன்னா இது மொத்தமாக இதுவும் 0 தானே. அப்போது n நான் ஈவன் நம்பர் போட்டேன்னா 0 வந்துடும். அப்போ எனக்கு n ஆடாக இருக்கும் போது எனக்கு சொல்யூஷன் வருது. ஓகேங்களா? ஃபைனலாக ஸ்டெப் 12, சப்ஸ்டியூட் த cn இன் ஈக்குவேஷன் 5. இப்போ கண்டுபிடிச்சோமா cn, இந்த வேல்யூ எடுத்து ஈக்குவேஷன் 5ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் 5 பாருங்கள், ஈக்குவேஷன் 5 த மோஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் ஒன்று சொன்னமே, அதில் இந்த cn ஒன்று இருக்குங்களா, இதில் தான் அந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணணும். மற்றதெல்லாம் அப்படியே தேட வேண்டியது தான். அதெல்லாம் எடுத்து எழுதிடுங்க. எழுதிட்டு இந்த இடத்துல cn வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மேஷன் கீழே n = 1 to infinity இருக்கும், அதை ஆடுன்னு எழுதணும். ஏன் ஆடுன்னு எழுதணும்னா, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம ஆட் நம்பர் போட்டதால இந்த ஆன்சர் வந்தது, அதாவது இங்கே ஆடுன்னு எழுதணும். அதை மறந்துடாதீங்க, ஆடு. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இதில் வந்து n தான் உள்ளெல்லாம் இருக்கணும் சம்மேஷனுக்குள்ளே, மற்ற எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிடணும். 8 lambda l cube, இந்த a pi power 4லாம் அப்படியே இங்கே வச்சுப்போம், வெளியில் சம்மேஷன் எழுதிடுவோம். இந்த n power 4, இந்த n உள்ள டேர்ம்ஸ்லாம் இங்கேயே வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போது n power 4 டினாமினேட்டர் இருக்குது. ஸோ 1 by n power 4, இது எடுத்து அப்படி எடுத்துக்கலாம், இது எடுத்து அப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ எனக்கு இந்த ஆட் நம்பரை நான் 1லேருந்து மாற்றுறேன், 1லேருந்து எடுத்துக்க போகிறேன் நம்பர்ஸ். ஸோ 1லேருந்து இன்ஃபினிட்டி மாற்றும் போது எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் 2n - 1 மாற்றிடணும். இதுதான் ரூல். ஆன்சர் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் எப்படி கேட்குறாங்க, இந்த மாதிரி 2n - 1ல் வர வைக்க சொல்கிறாங்க. அப்போனா எப்பயுமே வந்து ரூல் என்னதுன்னா, ஒரு சம்மேஷனில் ஆடு டு இன்ஃபினிட்டியாக இருக்குது, அதை வந்து 1 to infinity மாற்றணும். நார்மல் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு மாற்றணும்னா எங்கெல்லாம் n இருக்கோ அந்த இடத்துல 2n - 1 போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே என்ன இருக்கா, 2n - 1, இங்கே என்ன இருக்கா, 2n - 1, இங்கே என்ன இருக்கா, 2n - 1. அவ்வளோதான், ப்ராப்ளம் ஓவர், முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை காட்ட சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஸ்டெப் 1 வேவ் ஈக்குவேஷன் எழுதணும். ஸ்டெப் 2 பவுண்ட்ரி அண்ட் இனிஷியல் கண்டிஷன்ஸ் எழுதணும். ஸ்டெப் 3 சூட்டபிள் சொல்யூஷனுக்கான ஈக்குவேஷன் எழுதணும். 1 by 1 ஒவ்வொன்றுத்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்டெப் 4 கண்டிஷன் 1 அப்ளை பண்ணி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் C1 உடைய ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அந்த C1 எடுத்துன்னு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி ஒரு புது ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், செகண்ட் ஈக்குவேஷன். அப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் அப்ளை பண்ணணும். ரெண்டாவது கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு P ஆன்சர் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு போய் ரெண்டாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் மூணாவதாக ஒரு புது ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸ்டெப் 6 மூணாவது கண்டிஷன் அப்ளை பண்ணணும் மூணாவது ஈக்குவேஷனில்.
அப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு C3 0ன்னு கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டிட் பண்ணும்போது புதுசாக 4ஆவதாக ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அதுக்கப்புறமா மோஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். அப்புறமா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்புறமா 4வது கண்டிஷன் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு bn வேல்யூ பிரிஞ்சு வரும். அப்புறமா நம்ம ஆஃப் ரேஞ்ச் ஃபூரியர் சைன் சீரீஸ் மூலிமா இந்த லாம்டா x × L - x எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடைக்கும், bn வேல்யூ. அந்த bn வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த cnல சப்ஸ்டிட் பண்ணணும். அதாவது cn ஃபார்முலாவில் cn = L/n πa bn 7th ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு cn ஆன்சர் கிடச்சிரும். அது ஆடில் வருதா ஈவனில் வருதான்னு செக் பண்ணணும். ஸோ ஆடில் வந்துச்சுன்னா இங்கே ஆடுன்னு மென்ஷன் மட்டும் அந்த ஆன்சர் எழுதிட்டால் முடிஞ்சு போச்சு. ஃபைனலாக அந்த cn வேல்யூ எடுத்துகிட்டு போய் 5th ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிடணும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1லேருந்து வேணும். அதனால் n இடத்துல 2n - 1 மாற்றிடணும். ப்ராப்ளம் ஓவர். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.